Hello friends, welcome to Naguvin Samayal. நம்ம இன்னைக்கு Diwali special sweet stall கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டோட நம்ம வந்து வீட்லயே மூணு ingredients வச்சு காஜு கட்லி ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல்ல வந்து giveaway announce பண்ணிருக்கு. அதாவது நம்ம போட்டுருக்க first வீடியோல இருந்து 1 லட்சம் subscribers reach ஆகிறது வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸா நீங்க வந்து பார்க்கணும், லைக் பண்ணனும், ஷேர் பண்ணனும், முக்கியமா subscribe பண்ணிருக்கணும், கமெண்ட் பண்ணனும். ஏனா கமெண்ட் செக்ஷன்ல இருந்து தான் நம்ம வந்து winners செலக்ட் பண்ண போறது. அதுக்காக தான் நீங்க வந்து முக்கியமா கமெண்ட் பண்ணனும். இப்போ இது செய்யிறதுக்கு 250 கிராம் நான் வந்து முந்திரி பருப்பு தான் எடுத்துர்க்கேன். உடைச்ச முந்திரி பருப்பு தான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்றேன். இந்த மாதிரி முழுசான முந்திரி பருப்பும் கிடைக்கும். நீங்க வந்து முழுசான முந்திரி பருப்பு எடுக்கிறதுனால எடுக்கலாம். இல்ல உடைச்ச முந்திரி பருப்பு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இது வந்து உடைச்ச முந்திரி பருப்பு வந்து விலை கொஞ்சம் குறைவா எனக்கு வந்து கிடைச்சிச்சு. கம்மியான ரேட்ல கிடைச்சதனால நான் வந்து இன்னைக்கு இந்த முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க இந்த முந்திரி பருப்பு எடுக்கிறதா இருந்தாலும் 1/4 கிலோ எதுவா இருந்தாலும் எடுத்துக்கங்க. இப்போ அத ஒரு பவுல்ல மாத்திட்டு நல்லா தண்ணி ஊத்தி 2 தடவை கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி கை வச்சு நம்ம வந்து நசுக்க அந்த மாதிரி அமுக்கி நசுக்கணும்னாக்க அதுல இருந்து அழுக்கு பூரா நமக்கு வெளியில வரும். நமக்கு முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா ஊர்னதுக்கு அப்புறம் நல்ல வெள்ளையா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி பிசைஞ்சு கழுவிக்கங்க. 2 தடவை கழுவியாச்சு. இப்ப இத குறஞ்சது 2 மணில இருந்து 2.5 மணி நேரம் வரையிலும் நம்ம வந்து ஊற விட்டுறணும் தண்ணியிலே. இப்போ 2.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்து உடைச்சு பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி உடையணும் முந்திரி பருப்பு அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். அதுல நம்ம அந்த முந்திரி பருப்பு வந்து தண்ணி இல்லாம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இத வந்து ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி 1 2மா அரைபட்டிருக்கும். அரைபட்டதுக்கு அப்புறம் நம்ம நல்லா 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரையில தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துறணும். 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊத்துனாலே போதுமானது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்ட்டு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அப்புறம் 200 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துர்க்கேன். அதாவது பவுடர் ஆக்குன ஜீனி. அப்பதான் நமக்கு வந்து கொரகொரப்பா இருக்காம காஜு கட்லி வந்து நல்லா ஈவனா கிடைக்கும். அதுக்காக கடையில இருக்க மாதிரியே கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பிடையில ஒரு மாதிரி கொரகொரப்பா இருக்கும். அதுக்காக தான் அது வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் சட்டி தான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து அடிக்கனமான சட்டியா இருந்தா எந்த சட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் சட்டியே எடுத்துக்கங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்து அதோட சேர்த்துறலாம். இப்போ அந்த ஜீனியையும் சேர்த்துட்டு ஜீனி பவுடர் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கங்க. கலக்கணும்னாக்க கொஞ்சம் நல்லா தண்ணியா வரும். நமக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியா மாறுறது. கலக்க நல்லா இதுவா வரும். நமக்கு கட்டி இல்லாம கலக்கிக்கணும். அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடியே கலக்கிரணும். ஏனா அடுப்புல வச்சிட்டு கலக்கணும்னாக்க கட்டிப்பட்டு போயிடும். அதுக்காக கலக்கிக்கணும். இப்போ அடுப்பு பத்த வச்சிட்டு மீடியம் ஹீட்ல வச்சிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்ட அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அத பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ பாருங்க கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ கொஞ்சம் கெட்டியாவும் ஆயிருக்கு. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அப்படியே வெள்ளை கலர்ல தெரியுதுல அந்த மாதிரி வெந்து வரும். இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நெய் தேவைப்படாது. 2 டீஸ்பூன் தான் நெய் தேவைப்படும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிண்டினோம்னாக்க இன்னும் கொஞ்சம் நமக்கு சட்டியில ஒட்டாம நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் சேர்த்தது. இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நம்ம வந்து கம்மியா தான் சேர்க்கிறோம். கடையில வாங்க போனோம்னாக்க இதெல்லாம் காசு வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும். அதனால நம்ம வீட்ல செய்யிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க கொஞ்சம் சுருண்டு வந்திருக்குது. ஒட்டாம இப்ப ஒன்னு சேர்ந்து சுத்துது பாருங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரணும். அடுப்பை வந்து இந்த மாதிரி மீடியம் ஹீட்ல தான வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஏனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு தடவை கிண்டினேன். கிண்ட ரொம்ப லேட் ஆயிருச்சு. எனக்கு வேகவே இல்ல மாவு. அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மீடியம் ஹீட்ல வந்து மாத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல மாவு வெந்து வந்துச்சு. அதுக்காக தான் சொல்றேன். இது வெந்து வந்துச்சுனாக்க நமக்கு வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரா ஒயிட் மாதிரி மாறி வரும். லைட் கலரா மாறும். அத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவு வெந்திருச்சுன்னு. இப்போ பாருங்க கொஞ்சம் கெட்டியா வந்துருச்சு. இந்த நேரத்துல கையில வந்து நெய் தடவிக்கங்க. தடவிட்டு லேசா எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாத்தீங்கன்னாக்க அது வந்து உருட்ட வரணும். அந்த அளவுக்கு வந்துருச்சுனா அதுதான் பதம்.
நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருட்டை வரணும். உருட்டை வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கிண்டணும். இப்போ உருட்டை வந்ததுனால நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ஓவராகவும் குக் பண்ணக்கூடாது. பண்ணணுன்னாக்க நம்மளுக்கு வந்து கட் பண்ணையில் வெடிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் ரொம்ப ஓவராக பண்ண வேணாம், குக் பண்ண வேணாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். பட்டர் பேப்பர் உங்கள் கையில் இல்லைன்னா பிளாஸ்டிக் சீட்டு கூட நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்க அந்த மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஆறுறது வரையில் நம்ம வந்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். அப்படி ஸ்பேச்சுலா வச்சு கிண்ட முடியலைனாக்கா நீங்கள் வந்து அந்த பட்டர் பேப்பரை கூட அப்படியே அமுக்கி விட்டுட்டு அப்படியே மடித்து விட்டிங்கனாக்கா அழகாக நம்மளுக்கு கிண்டுன மாதிரி வந்துடும். எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ பாருங்கள் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சோம்னாலும் நல்லா வரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. மாவு நல்லா தெரியுது பாருங்கள், வெந்து வந்திருக்குது. இந்தளவுக்கு நல்லா வரணும் மாவு. இப்படி பட்டர் பேப்பரை வச்சு அமுக்கி விட்டுட்டும் நம்ம செய்யலாம். நல்லா சூடு வந்து ஆறணும். இந்த அளவுக்கு இதுவானதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அது மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ அப்படி உங்கள்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லைனாக்கா சப்பாத்தி கட்டையில் நெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி தேய்க்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப கனமாகவும் தேய்க்காதுங்க, மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஓரத்தை எல்லாம் ஸ்க்ரேப்பர் வச்சுட்டு சரி பண்ணுறேன். அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வர்றேன். இந்த ஸ்க்ரேப்பர் வந்து நான் வீட்லேயே செஞ்சது தான். அப்படி உங்கள் கையில் வந்து ஸ்க்ரேப்பர் இல்லைனாக்கா நீங்கள் கத்தி வச்சுட்டு கூட இது வந்து லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக வரும். அதுக்காக இப்போ 3 சைடு செஞ்சுட்டேன். இந்த சைடும் நம்ம வந்து அழகாக லெவல் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கலாம் இன்னொருக்கா. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி நம்மளுக்கு தேய்ச்சாச்சு. மாவு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இப்போ செட் ஆகணும். நல்லா ஆற விட்டுறணும். ஆற விடாமல் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ண வராது, சரியாக கட் பண்ண வராது. இந்த மாதிரி நான் வந்து கத்தியில் நெய் தடவிட்டு கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கத்தியில் நெய் தடவிட்டு கட் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் இப்போ வந்து பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். பீஸா கட்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து நெய் தடவிக்கங்க. இப்போ 4 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ 4 ஓரமும் கட் பண்ணியாச்சு. இது வந்து நான் கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணனால கொஞ்சம் வெடிச்சிட்டு வந்துருச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு பீஸ் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி நீளமாக கோடு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதனால் நம்ம இந்த சைடு கிராஸாக கட் பண்ணோம்னா தான் டைமண்டாக வரும். நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ ஒட்டுற மாதிரி இருக்குல்ல பீஸா கட்டரில், இந்த நேரத்தில் நம்ம வந்து நெய் தடவிக்கணும். இப்போ நம்மளுக்கு இது மேலே வந்து சில்வர் லீஃப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது நம்ம போட்டோம்னாக்கா கடையில் கிடைக்கிற மாதிரியே அப்படியே இருக்கும். ஆனால் நான் வந்து அது நல்லது இல்லைன்றதுனால சில்வர் லீஃப் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணலை. அதனால் இந்த மாதிரி என்னோடது ப்ளைனாக இருக்குது. நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த காஜு கட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்க போனோன்னா ரொம்ப காசு வந்து கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டிலே பாருங்கள் 1/4 கிலோ முந்திரியை வச்சு 1/2 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து பர்ஃபி செஞ்சாச்சு. இந்த இது காஜு கட்லி வந்து 1/2 கிலோ 450 கிராம் வந்துச்சு எனக்கு மொத்தத்தில் வெயிட் பார்த்ததுக்கு. நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா ரொம்ப காசு கூடுதலாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டு 7 நாள்லேருந்து 10 நாள் வரையில் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னாக்கா குறைஞ்சது ஒரு 20 நாள் வரையிலும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலை, பால் சேர்க்கலை, வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலை. வெறும் ஜீனியும் முந்திரியும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக இந்த தடவை தீபாவளிக்கு காஜு கட்லி கடையில் வாங்காதீங்க, வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.